ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி வந்துருச்சு. ஸோ மக்கள் நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேதுனாலே நம்ம மக்கள் ரொம்ப பயத்துல இருப்பாங்க. சனிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுல பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி ஏன் இவ்வளோ மக்கள் ரொம்ப இதா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன்னா உண்மையில ராகு கேதுகள் தீய பலன்கள் மட்டும் தான் தருவாரா? இல்ல நல்ல பலன்கள் எதுவும் குடுப்பாங்க? குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகுறாரு? அத பத்தி சொல்லுங்க. பாரம்பரியமாகவே நம்ம தொன்று தொட்டு ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறத தான் பெயர்ச்சியில் பார்க்குறோம். குரு, சனி, ராகு, கேது. இதில் குரு சுபகிரகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சனி வந்து சனியும் ராகு கேதும் ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லவரோ கெட்டவரோ ஆகி விடுகிறார்கள். அதை வைத்து தான் ராகு கேது வந்து நமக்கு பாதிப்பை வந்து நாம் சரி செய்ய முடியும், பார்க்க முடியும். யோக ராகு என்றது வழக்கில் இருக்கு. யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு அது அவங்களுடைய ஜாதக பலன். இப்போ ராகு வந்து 18 மாதத்துக்கு ஒரு முறை மாறுது. குரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது. சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒருக்க மாறுது. அப்போ இந்த 18 மாதம் அப்படிங்கும்போது ராகுனுடைய திசையே 18 வருஷம். அப்போ இந்த 18 மாதம் அப்படிங்கும்போது ராகுவும் கேதுவும் வந்து ரிவர்ஸில் வர்றாங்க, ஆன்டி கிளாக் வைஸ் அதில் வர்றாங்க. இது வந்து வெட்டுப்புள்ளி. இது வந்து கிரகம் கிடையாது. இப்போ நமக்கு கிழமையே ராகு கேதுக்கு கிழமை கிடையாது. மற்ற கிரகத்துக்கெல்லாம் கிழமை இருக்குது, 7 நாள் தான். அதனால் ராகு கேது என்பது ஒரு மாதிரி நம்மளுடைய பிறப்பு இறப்பை சூட்சுமமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பிளானட்னு எடுத்துக்கலாம். கேது அப்படிங்கிறது தான் உயிரின் ஆரம்பம், ராகு என்பது உயிரின் முடிவு, இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அடுத்தடுத்த பிறவிகளுக்கு சுழற்சிக்கு கூட காரணமாக இருக்கு. அப்போ நம்ம இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே 2 பயிற்சிகள் பார்க்குறோம் இல்லையா? திருக்கணிதம், வாக்கியம். அது மாதிரி இப்போ இது திருக்கணிதத்திலே கூட ட்ரூ நோடு, மீன் நோடுன்னு இருக்கு. இப்போ ட்ரூ நோடு பிரகாரம் நவம்பர் வந்து 25ஆம் தேதி ராகு பயிற்சி ஆகிறது. அதாவது கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வர்றார். வந்துட்டு உங்களுக்கு 2028 மே மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ யாருக்காவது ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி நடக்குது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு பிரகாரம் அவர் நல்லவரா கெட்டவரான்னு நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போ கெட்டது செய்யக்கூடிய ஒரு தன்மையில் ராகு இருக்கும்போது அளவற்ற கெட்டது பண்ணிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய சீற்றங்கள் நடக்குது இல்லையா? இப்போ ஒன்றுமில்லை, போர் நடக்கிறதே ராகு தான். அதே மாதிரி இப்போ சைபர் கிரைமில் கூட இந்த காலத்தில் எடுத்துக்கலாம். நவீனத்தை கொடுப்பதும் ராகு தான், அதுலேயே பிரச்சனை பண்ணுறதும் ராகு தான். அதனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இப்போ போதை சம்மந்தப்பட்டது, கடத்தல் சம்மந்தப்பட்டது, தீய பழக்க வழக்கங்கள், அது மாதிரி ரொம்பவுமே வந்து தீவிரவாதத்தன்மை, அதாவது எக்ஸென்ட்ரிக்காக பேசுறது. இதே ராகு வந்து சயின்டிஃபிக்காக நன்மைகளை செய்கிறாரு. இப்போ இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்கிற சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ராகு. அப்போ நம்ம வந்து நமக்கு ராகு நல்லவரா கெட்டவரான்னு தான் பார்க்கணுமா ஒழிய, பொதுவாக அவருடைய பிரச்சனை தான். ஆனால் அவர் வந்து நமக்கு நல்லவராக இருந்தார்னா அளவற்ற நன்மைகளை அள்ளி கொடுத்துருவார். அதாவது கொடுப்பதில் வந்து அளவில்லாமல் கொடுக்குறவர், பிரம்மாண்டத்தின் அறிகுறி. அதனால் நன்மை கொடுப்பார். கேது வந்து சுருக்குவார், ராகு வந்து பெருக்குவார். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஜாதக ராசிக்கு பிரகாரம் எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பலனை நம்ம பார்க்கலாம். சிறப்புங்க ஐயா. இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம் ஐயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. மெயினாக சொல்லணும்னா லக்னத்திலேயே ராகு வராரு, அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது வராரு. ஸோ லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எந்த வித பலன்கள் தராரு? அதாவது இப்போ கேது வந்து கெட்டவர் மகரத்துக்கு, ராகு வந்து பணம் கொடுக்கிறவர், உத்தியோகம் கொடுக்கிறவர், தொழில் அமைச்சு கொடுக்கிறவர். அப்போ அவர் வந்து கொஞ்சம் வந்து அகம் சார்ந்த நன்மைக்கு சாதகமாகவும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு பாதகமாகவும் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றார். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே இருந்த ராகு பாசிட்டிவ். ஏன்னா அங்கே தான் அவருடைய நட்சத்திரம் இருந்தது கும்பத்தில். இப்போ அவர் வந்து நெகட்டிவாக மாறுறாரு. எதுக்கு நெகட்டிவாக மாறுறாருன்னா, காசு, பணம், உத்தியோக, தொழிலுக்கு. அதே அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை. இப்போ நீங்கள் வந்து
திருமணம் பண்ணுறீங்க அல்லது குழந்தை பேர், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது. மற்றபடி நம்ம வந்து ஒரு புதிய சிந்தனை உருவாக்குறது, கலைத்துறைகளில் ஈடுபடுறது, கமிஷன் வகை இதுக்கெல்லாம் நல்லது பண்ணும். பட் வந்து புறம் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மைனஸ் ராகுவை பொறுத்த வரைக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் கெட்டவர் நல்லவர் ஆயிடுறாரு. 8 7. அப்போ என்னன்னு பாருங்க, 8ன்ற கஷ்டத்தை லாஸ்ட் டைம் கொடுத்ததெல்லாம் இப்போ வந்து மைனஸ் ஆகுது, ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ அதனால் இது வந்து ஒரு மாதிரி நியூட்ரலான அமைப்புன்னு போகணும். எதுக்குன்னா பணத்தை இப்போ எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ராகுக்கு அது மீடியமாக இருக்குது. அதே வந்து உயிர்பற்றான விஷயங்களுக்கு பாசம், நேசம், ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கு. சிறப்புங்க. இப்போ ராகு வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால சிந்தனை எப்படிங்க இருக்கும்? சிந்தனை வந்து புதுசு புதுசாக ஏதாவது செய்யலாமான்னு திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. பிரம்மாண்டமாவா? ராகு என்ன சொல்லணும்னா, ரைட்டு இப்போ நீங்கள் இது வந்து மற்றவங்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முன்னேறுறாங்க, இப்போ நாமளும் அந்த பாதையில் போனால் என்ன அப்படின்னு அந்த ஒரு தாட்டு வரும். உடனே ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்க. அது மாதிரி வரும். பட் என்னன்னா அவங்களுக்கு இந்த ராகு திசை நடந்தது அப்படின்னா அது வந்து செயல்படுத்தவும் விடாது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அது எகைன்ஸ்டாக இருக்கிறதுனால அது வந்து எண்ணங்களோட போயிடும், அது செயல்பாட்டுக்கு வராது. அதனால் நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறத தவிர்த்திட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற காரியத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். ஏன்னா ஜென்மராகுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்களா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, எவ்வளோ பெரிய சுமையை சுமக்கிறோம். ஒரு பிரம்மாண்ட சிந்தனைகள் நம்மள வந்து பிரம்மாண்டம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட வருவாங்க இல்லைங்களையா. தலை மேலே பாம்பு இருக்கிற மாதிரி பேலன்ஸ் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா ஆக்ரோஷமான ஃபீலிங் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சினிமா நடிகருக்கு இப்போ நம்ம ராகு வேஷம் போட்டோம் அப்படின்னு வைங்க. இப்போ ராகுனுடைய தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஓவராக வந்து பில்டப் கேரக்டர் மட்டும் பண்ணுமோ ஒழிய, ஆனால் அதில் வந்து விஷயமே இருக்காது, நேர்மை இருக்காது, உண்மை இருக்காது. அதாவது சூழ்நிலை கைதி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகரத்துக்காரர்களுக்கு கெட்டவராக ராகு கெட்ட ஸ்தானத்தில் 8 12 தொடர்பு இருந்து திசை நடந்ததுன்னா அவங்க வந்து தீய வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகு வந்து ஷார்ட் ரூட்டு, குறுக்கு வழி, ஷேர் மார்க்கெட் லாஸு, அப்படி இல்லையா போதை பழக்க வழக்கத்துக்கு ஆட்படுறது, இதெல்லாம் வந்து கவனிச்சுக்கணும். இதே நல்ல ராகுவாக இருந்தார்னா உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சி கொடுத்துருவார். ஏன்னா ராகுன்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்கு மேலே ஒருவர் நினைக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம், கரெக்டாக ஒரு மிட்டில் வரும். இப்போ வந்து இதில் பிறக்கிறாங்கன்னு வைங்க, திருவோணத்தில், அவங்களுக்கு வந்து மிடில்லையே வந்துடும். சிறப்புங்க. அப்போ மகர ராசி நேயர்கள் இப்போ தொழில் தொடங்கலாமா? தொழில் வந்து இப்போ ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் தொழில்கள் நல்லது பண்ணும். அதே மாதிரி கூட்டு தொழில், மற்றபடி இப்போ வந்து பொதுஜன தொடர்புடைய தொழில், இப்போ ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் எடுத்துட்டேன். உணவகத்தில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் கூட ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை இருக்குது. அதனால் நம்பர் 2 செய்யணும்னு சொல்கிறேன். அதாவது நம்பர் 1ங்கிறது மேனுஃபேக்சரர், நம்பர் 2ங்கிறது டீலர்ஷிப். ஸோ டீலர்ஷிப் எடுத்துக்கலாம், மேனுஃபேக்சர் ஆக வேண்டாம். ஓ, அந்த மாதிரி புரியுதுங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கை இனி அமையாதவங்களுக்கு அமையறக்கான வாய்ப்பு நிச்சயமா அமைச்சு கொடுக்கும், திடீரென்று அமையும். அதனால சனியும் குருவும் பக்கபலமா இருக்காங்க, 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல, திடீரென்று அமையும், நல்லபடியா வாழ்க்கை அமையும். அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு கருத்து வேறுபாடுல கம்மியாகி அவர் குறைஞ்சிரும். ஏற்கனவே சண்டை போட்டதுல இப்போ கிளியர் ஆயிரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ டைவர்ஸ் போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதுவும் சால்வ் ஆகும். சில பேர் வந்து காம்ப்ரமைஸில் மறுபடியும் சேர்ந்து வாழலாம்ன்ற எண்ணத்தில் வரலாம். பொதுவாக உறவுக்கு நல்லா இருக்கு. சிறப்பு. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் இதெல்லாம் தீருமா? சங்கடங்கள் அப்படின்னா இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு தொழில் சிந்தனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா குடும்பத்தில் வந்து இவங்க மேலே வந்து ஒரு அதிருப்தி இருக்கும், வீட்டை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி கேது வந்து கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி
இது மாதிரி கேது திசை நடக்கிறவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தது இப்போ அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ம். அந்த ரிலீஃப் கிடைக்கிறதுனால குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்படியே கரெக்ட் ஆகும். ஓ, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது வாய்ப்பு இருக்கு. சிறப்புங்க ஐயா. ஐயா, அதே மாதிரி தந்தையார் உடல்நிலையெல்லாம் சீரா இருக்குமா? அதெல்லாம் நல்லா இருக்கும். லக்னம் 7ஆம் இடம் என்பது 9ஆம் இடத்துக்கு சாதகம். ஜாதகருக்கு எப்படிங்க இருக்கு ஆரோக்கியம்? ஜாதகருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ம். ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ இவங்களுக்கு வந்து அதாவது உறவு ரீதியாகவும் உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் பிரச்சனை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரனும் கேதுவும். ம். சுக்கிரன் மாதக்கோள். இப்போ அவங்க ஜாதத்துல கேது திசை சுக்கிர திசை நடக்கும்போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க, உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்குவாங்க. அது இல்லாதவங்களுக்கு கேது திசை சுக்கிர திசையாக வர்றது லேட் ஆயிரும். சில பேருக்கு வரவும் வராது, ம். புத்திகள் தான் வரும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு சுகர் சம்மந்தப்பட்டது, கேதுன்னு சொன்னால் குடல் சம்மந்தப்பட்டது, ம். அல்சர் அது மாதிரி சம்மந்தப்பட்டது. இது வந்து தலைவலி, இது மாதிரி விஷயங்கள் சில புத்திகளில் இது இருந்தது. லாஸ்ட் டைம் கேதுல அனுபவிச்சிருப்பாங்க. ம். 8ல் கேது போச்சு இல்லையா, அப்போ கொஞ்சம் அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அதாவது 7ஆம் இடம் என்பது ஆரோக்கியத்துக்கு சாதகமானது. ஆரோக்கியம் சாதகம். சிறப்புங்க. அதே மாதிரி குலதெய்வத்தின் அருள் கிடைக்குமா? நிச்சயமா. லாஸ்ட் டைமு 2 வருஷமாக தான் போயிட்டு இது ஒன்றுமே நடக்கலை. 2வது அபசகுனங்களாம் நிறைய இதுக்கு நிமித்தங்களே சரியில்லை. தெய்வத்துக்கு போனால் சரியானபடி எனக்கு ஒரு பூ கிடைக்கல, அல்லது ஒரு வாக்கு கிடைக்கல, தரிசனத்தில் சின்ன சின்ன எனக்கு மனசுக்கு சங்கடமான நிகழ்வுகளெல்லாம் தென்பட்டது. நிமித்தங்கள் சரியில்லைன்றவங்களுக்குன்னா இப்போ அருள் நல்லா இருக்குது. அது வந்து பரிபூர்ணமாக கூடி நிற்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட தெய்வமாகட்டும், இஷ்ட தெய்வமாகட்டும், எல்லாமே நன்மை செய்யும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.